கல்வியானது நான் அதை படித்திருக்கிறேன், இதை படித்திருக்கிறேன், உங்களுக்கு இதை தெரியுமா, அது தெரியுமா என்று பலர் பலவிதமாக பேசுவார்கள். என்னன்னா அந்த செருக்கு, படித்ததனுடைய செருக்கு. அந்த செருக்கு கல்வியில எப்படியாவது அவர்களை தோற்கடித்து விடும். ஏனென்றால் ஔவையார் எல்லாம் படித்தவர் என்று அவருக்கு நினைத்தார். ஒரு மாடு மேய்ப்பானாக முருகப்பெருமான் உனக்கு சுட்ட பழம் வேண்டுமா, சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்டார். நான் இத்தனை கல்வி கற்றிருக்கிறேன், என்னையே நீ சோதிக்கிறாயே என்று கேட்டு, சுட்ட பழம் சுடாத பழத்திற்கு என்ன வித்தியாசம் என்பதை ஔவையார் உணரும் பொருட்டு மேலிருந்து நாவல் பழத்தை கீழே போட்டு அவர் அந்த மண்ணை ஊதி உண்பதற்காக முற்படுகின்றார். அப்போது அந்த மாடு மேய்ப்பானனாக வந்த முருகப்பெருமான் ஏன் பழம் சுடுகிறதா என்று கேட்கின்ற போதுதான் அவருக்கு அந்த தாம் கல்வி எந்த அளவிற்கு தோல்வியை தழுவி இருக்கிறது என்பதை அவர்கள் உணர்கிறார். இப்படித்தான் ஒரு கல்வி செருக்கு யாருக்கும் இருக்கக்கூடாது என்பதை முற்றும் உணர்ந்தவர் இல்லை. முழுவதும் கட்டணம் என்று கலியற்க. அதுக்கு என்ன பண்ணும்? பெரிய மலை இருக்கிறது. அந்த மலையை இப்போது பாம் வைத்து அதை உடைக்கிறார்கள். முன்னைய காலங்களில் சிறிய உளியால் அதை தான் உடைப்பார்கள். பெரிய மலையவே சிறிய உளி எப்படி உடைக்கின்றதோ அதே போன்று ஒரு சிறுவன் அவை பிராட்டியாக கற்றவர்களை, அவை பிராட்டியாரையே கல்வியினுடைய செருக்கை அடக்கியது போன்று இந்த கல்வி செருக்கு யாருக்கும் இருக்கக்கூடாது என்பதை முற்றும் உணர்ந்தவர் இல்லை. முழுவதும் கட்டணம் என்று கலியற்க சிற்றுளியால் கல்லும் தகரும் தகரா கணங்குழாய் கொல்லுலை கூடத்தினால் என்று நீதிநெறி விளக்கத்திலே என்றார்.